ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நாளைக்கு தைப்பூசம், செவ்வாய்க்கிழமை. முருகனுக்கு ரொம்ப விசேஷம், அவருக்கு அதிபதி. தைப்பூச திருநாள் நாளைக்கு வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு என்ன பூஜை பண்ணினாலும் நம்ம குலதெய்வத்தை மட்டும் தயவு பண்ணி மறந்துடாதீங்க. அவளோட குலதெய்வத்துக்கு 11 ரூபா காசை எடுத்து வச்சுட்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுட்டு, ஏன்னா காமாட்சி விளக்கில் தான் குலதெய்வம் வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பூஜை வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த தைப்பூசம் அப்படின்னாலே வந்துட்டு அது பூச நட்சத்திரத்தில் தை மாதம் வர்றது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் நாளைக்கு. ஸோ அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வருது, ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நிறைய பேர் முன்னாடியே 41 நாள் விரதம் இருந்து கோவிலுக்கு தைப்பூசத்துக்கு கோவிலுக்கு போவா. ஒரு சில பேர் 21 நாள் இருப்பா. ஒரு சில பேர் அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இருந்தால் போகிறோம், முடியாதவா ஒரு வாரம் இருந்துட்டு தைப்பூச திருவிழாவை நன்னா அவளை உபவாசமெல்லாம் இருந்து விரதம் இருந்து நன்னா பண்ணுவாள். ஒரு சில பேர் என்னால் ஒன்றுமே முடியல மாமி, எனக்கு அந்த நிலைமையிலேயே நான் இல்லை, தைப்பூசத்தை அன்னைக்கு மட்டும் நான் என்ன மாதிரி பண்ணிக்கிறேன்னா வெள்ளன் குட்டு தாராளமாக பண்ணிக்கலாம். அன்னைக்கு வந்துட்டு முருகனை நன்னா வேண்டிட்டு எப்பவும் போல் காலங்காத்தால் தயவு பண்ணி அன்றைக்கி நம்ம முருகன் அப்படின்னாலே முருகன் அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு பார்த்தேடா. ஸோ அன்னைக்கு நன்னா நம்ம முந்தின நாளைக்கு நான் இப்போது ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பூஜைகள் தைப்பூசம், வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி இப்படிலாம் வருது பார்த்தேடா. இந்த ராமநவமி, இந்த மாதிரி ஹனுமத் ஜெயந்தி, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய இது அல்லவா தெய்வத்துடைய. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கார்த்தால் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா தயவு பண்ணி முந்தின நாள் ராத்திரி கொஞ்சம் பெரிய வாழ்க்கை வயசான வாழ்க்கை பிரச்சனை இல்லை, இப்போ கொஞ்சம் யங் ஏஜாக இருக்கப்பட்டவா ஆசையாக பூஜை பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னாக்கா அதுக்கு முந்தின நாளைக்கு அவள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம என்ன தான் நம்ம குளித்தாலும் உடனே அடுத்த நாளைக்கு உபவாசமெல்லாம் இருந்து அவ்வளோ தூரம் பண்ணுறது கொஞ்சம் மத்தியமம் தான். ஆற்றுல முடிஞ்ச வரைக்கும் குத்து விளக்கு 5 முகமும் இந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்களுக்கு செவ்வாய் வெள்ளி எப்போவுமே ஏற்றிக்கலாம். அப்படி அல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நல்ல காரியங்களில் தயவு பண்ணி 5 முக விளக்கம், குத்து விளக்கு ஒரு மணிக்கு ஒரு 2 மணிக்கு ஒரு எரியட்டுமே. கார்த்தால் ஒரு 1.5 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் எரிஞ்சால் ரொம்ப விசேஷம். அப்படி எனக்கு வேல் இருக்குமாமே என் காட்டில் அப்படின்னா நீங்கள் வேலுக்கு தயவு பண்ணி ஒரு 3 இல்லை 5 இல்லை 7 அபிஷேகம் நீங்கள் பண்ணுங்க. பால், தயிர், தேன், இளநீர் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணப்பட்டவா எல்லாருமே தயவு பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னா முந்தின நாளைக்கு ராத்திரி ஆத்துக்காரரோடு இருக்கிறத தயவு பண்ணி அவாய்ட் பண்ணிடுங்கோ. நம்ம என்ன தான் நம்ம பூஜை பண்ணாலும் ஜஸ்ட் லைக் தட் நான் கோவிலுக்கு போய்ட்டு வரேன், இந்த மாதிரி 2 புஷ்பத்தை போட்டு கோவிலுக்கு போய்ட்டு வேண்டிட்டு நான் கிளம்பிட்டேன், டியூட்டி போயிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல. பட் எப்படி இருந்தாலும் நாளைக்கு தலைக்கு குளிப்பது ரொம்ப விசேஷம். ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜென்ஸ் எல்லாம் டெய்லி தலை குளிக்க தான் செய்வான். மேபி லேடிஸ் தான் முடி இருக்கிறதுனால ரொம்ப யோசிப்பாள். ஸோ அதனால இந்த மாதிரி தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வசம்பு நம்ம ஆட்டில் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்கும். அது ஒன்றே எடுத்து முருகப்பெருமானோட ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் கீழே வச்சுட்டு இத்தனை துவரம்பருப்பு, ஒரு வசம்பு, 2 மஞ்சக்கிழங்கு அதை எடுத்து அதில் வைங்க. துவரம்பருப்பு ஒரு பொரி எடுத்து ஒரு சின்ன தட்டில் வச்சுட்டு 2 மஞ்சக்கிழங்கையும் எடுத்து வச்சுட்டு பசுமஞ்சள் இல்லை வரளி மஞ்சள் ரெண்டுமே இல்லாட்டி குண்டு மஞ்சள் வச்சுக்கோங்க, பரவாயில்லை. அதை வச்சுட்டு உங்கள் ஆத்தில் என்ன கோல்டில் இருக்கோ, எனக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்குது, மோதிரம் தான் இருக்குது, ஒரே ஒரு தூவடு தான் இருக்கு மாமி எக்ஸ்ட்ராவாக, இல்லை நான் செயின் வச்சுருக்கேன், நெக்லஸ் வச்சுருக்கேன், என்ன எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் அதை நீங்கள் அதுலேயே வச்சுட்டு ஒரு 5 ரூபா காசையும் எடுத்து வச்சுட்டு பச்சைக்கற்பூரத்தை லைட்டாக அதை சுற்றி நீங்கள் தூவி விட்டுருங்கோ. அப்படி அதை தூவி விட்டேன்னாக்க உங்களுக்கு விதின் எ மந்த் அடுத்த 48 நாள், 30 நாளே கணக்கு வச்சுக்கோங்க, 48 நாள் கூட வேண்டாம், 30 நாளையில் கண்டிப்பான முறையில் ஒன்று பணவரவு வரும். அப்படி இல்லாட்டி யார் மூலியமாவது உங்களுக்கு தங்கமோ இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஆற்றில் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி பண்ணப்பட்டவ உபவாசம் இருந்த இந்த பால் நைவேத்தியம் பண்ணிடுங்கோ. அதை தவிர இத்தனை சக்கரை பொங்கலை வச்சு நைவேத்தியம் பண்ணி கொஞ்சம் பேருக்கு நம்ம ஆற்றில் கொஞ்சம் கொடுத்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் பேருக்கு விநியோகம் பண்ணுங்கோ. கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ முருகனை பற்றி நான் உருவாயிரம் முதல்ல போட்டிருந்தேன் பற்றியெல்லாம் அதையும் சொல்லிக்கலாம். மற்ற என்ன ஸ்லோகம் நீங்கள் தெரிஞ்சாலுமே சொல்லிக்கலாம். மனசார நீங்கள் இந்த மாதிரி தைப்பூசத்தை அன்னைக்கு இருக்கப்பட்ட வழக்கு நான் சொல்கிறேன். இதை பண்ணினேன்னாக்க விதின் எ மந்த் ஒரு மாதம் இல்லை 48 நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு, அப்படி இல்லாட்டி ஏதாவது தங்கம் வாங்குவதற்கான ஏதாவது வாய்ப்பு, இல்லை வீடு வாய்ப்பு, இல்லை நம்ம கல்யாணம் நம்ம நடக்கலைன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிற ஃபீல், என்னமாவது ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பான முறையில் நடக்கும். ஸோ எல்லோரும் நன்னா முருகனை வேண்டிக்கோங்க. ஹரோ